உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால் இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எபேசியரில் பார்க்கும்போது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வந்திருக்கிற சபையார், வேலை பிரதர்ஸ், சகோதரிமார்கள், வாலிப பிள்ளைகள், உள்ளான மனுஷனில் நாம் பலப்பட்டு இருக்கிறோமா? வெளியான நமக்கு மொத்தம் இந்த சரீரத்துக்கு 2 விதமான மனுஷனை பார்க்கிறோம். உள்ளான மனுஷன், ரெண்டாவது புறம்பான மனுஷன். அப்போ புறம்பான மனுஷன் சொல்லும்போது வெளியே நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவங்க நம்மளை பார்க்கறதுக்கு உள்ளே எதுவுமே தெரியாதபடி நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளியே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே என்ன குறைகள், என்ன பலவீனம், என்ன பிரச்சனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யார் கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆவியானவர் எபேசுக்கு பவுல் மூலம் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த உள்ளான மனுஷன் பலவீனமாக இருந்தா, புறம்பான மனுஷன், வெளிப்புறமாக இருக்கிற அந்த மனுஷன் எப்படி இருக்க முடியாது? உற்சாகமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க. ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் என்ன பண்ணணுமா? புதிதாக்கப்படும். இன்னைக்கு நாம் ஆவியானவரால் உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. ஆராதனையிலே ஆவியானவருடைய நடத்துதலை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புறம்பான மனுஷனோட வந்திருக்கிறோம், வெளிப்புறமான மனுஷனும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்க உள்ள எவ்வளோ பலவீனம் இருக்கிறது, நீ எந்தளுக்கு பலவீனப்பட்டு போகிறாய், நாளுக்கு நாள் நீ என்ன பண்ணுகிற? சோர்ந்து போய் கொண்டு இருக்கிற. வெளியில் பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது, உள்ள என்ன இருக்குது? அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, அவ்வளோ என்ன இல்லை, ஒரு நல்ல பலன் இல்லாமல் இருக்கிற. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டார். கடைசியாக நான் முதல்ல சொல்றதும் கடைசி சொல்றதும் என்னன்னா, கர்த்தரிலும் அவர் வல்லமையிலும் நீ பலப்படு. ஏன் பலப்படுன்னு சொல்றாருன்னா, நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. நீ நினைக்கிற மாதிரி பிசாசு என்ன இல்லை, நீ போன்னு சொன்னா போறதுக்கு அவன் என்ன இல்லை, சாதாரண ஆள் இல்லை, அவன் தந்திரவாதி. அல்லேலூயா. அவன் பலசாலி. அல்லேலூயா. நீ கொஞ்சம் கேப் விட்டாலே அந்த இடத்த என்ன பண்ணிருவான்? கீழே விழுந்தவன் என்னாச்சு? பிசாசு கீழே விட தள்ளப்பட்டான். என்னாச்சு? ஒழுங்கினமும் வெறுமையாயிடுச்சு. அப்போ கொஞ்சம் நீ கேப் விட்டா, கொஞ்சம் நீ இடம் கொடுத்தா, உன் இடத்தையே ஒழுங்கில்லாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. நாம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு தான் சபைக்கு வரோம், நாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் சபைக்கு வரோம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறது தான் சபைக்கு வரேன். ஆனால் பிசாசு பார்த்துனுங்கிற, இவ்வளோ நல்லா இருக்கிறியா, இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறியா? அல்லேலூயா. கொஞ்சம் கேப் கொடுத்துப்பார், கொஞ்சம் இடம் கொடுத்துப்பார். அதனால தான் பவுல் சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இடம் கொடுக்காத, கேப் கொடுக்காத. அந்த கேப்பை என்ன பண்ணு? நிரப்பு. ஆவியானவரால் நிரப்பு.
உனக்கு இருக்கிற கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் இடைவேளை விட்டு விட்டு இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கிற? ரொம்ப தூரமா இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற. இன்னைக்கு ஆவி நிறைவு உனக்கு இல்லை. அவங்க நிறையிறாங்க, நீ பார்த்து என்ன பண்ற? பார்த்து நிற்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உனக்கு உள்ளான மனுஷன்ல நீ என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். நீ அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனா மாறணும். அல்லேலூயா. நீ திராணி இல்லாம மாறினா வேதம் சொல்லுது 13ஆம் வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளில் அவன் உங்களை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள். அவன் விழ தள்ளும்படியா இருக்கிறான். உன் நற்பெயரை கெடுக்கணும்னே உன் பின்னாடி வரான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற இன்னைக்கு நான் ஆராதிச்சுட்டேன், இன்னைக்கு நான் பலனா இருக்கிறேன், நாளைக்கு உன்னை பலவீனப்படுத்துவதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஆனா அதுக்கேற்ற பலம் உனக்குள்ள இருக்குதா? அதுக்கேற்ற திராணி உனக்குள்ள இருக்கிறதா? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு இருக்கிறாயா? கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்னான். ஆனால் கோலியாத் எழுத்தின்படி சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் சொல்றான், நாயா எனக்கு கொம்பு எடுத்துன்னு வர. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை யார் பார்க்கல? கோலியாத்து பார்க்கல. ஆனா பிசாசு பார்த்துன்னு இருக்கிறான். நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை இந்த உலகத்துல எந்த மனிதனும் பார்க்க முடியாது. ஆனா பிசாசு பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, ஆமென், நீதி என்னும் மார்க்க கவசம், சமாதானம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. இதெல்லாம் நீ என்ன பண்ணி இருக்கணுமா? நீ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வாயனால் ஆவியானவராலே உள்ளான மனுஷனை நீ எப்படி பண்ணுவ? வல்லமையாய் பலப்படுவ. நீ என்னதான் வேதத்தை எடுத்துன்னு வார வாரம் எடுத்துன்னு வந்தாலும், முட்டிகால் போட்டு ஜெபிச்சாலும், உன்னிடத்தில் சர்வாயுத வர்க்கம் இல்லை என்றால் நீ பிசாசுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மந்திரவாதிகளும் பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள் 7 பேர் என்ன செய்தார் தெரியுமா? பிசாசு பிடித்தவர்களுக்கு எதிராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வாசிங்க. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, இல்ல அதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். அப்ப பிசாசு என்ன சொல்லுது தெரியுமா? நான் இயேசுவை அறிவேன், உன்னையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். நீ யாரு? நீ ஜெபம் பண்ணாம என்ன தருத்துறியா? நீ சர்ச்சுக்கு போகாம என்ன தருத்துறியா? ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை எடுக்காம நீ என்ன தருத்துறியா? அவர்கள் மேல் பாய்ந்து பாலியத் பலாத்காரம் பண்ணி அவர்களை காயப்படுத்தி, யாருங்க? ஆண்கள் 7 பேர். ஆண்கள். பிசாசு யாரு? அருவருப்பானவன். நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஆவினால் பலப்பட வேண்டும். இது தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ சாதாரணமான நீ ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஆராதனை இல்லை. நீ கொஞ்சம் பலவீனப்பட்டால பிசாசு என்ன பண்ணுவான்? உன்னை தொடர்றதுக்கு ஆயத்தமா இருப்பான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் பாய்ந்து அவன் வஸ்திரத்தை உரிந்து காயப்படுத்தி அருவருக்கத்தக்க காரியம் செய்த. காரணம் என்ன? அவனுக்குள்ள ஆவியின் பலன் இல்லை. ஆனா பவுல் அவனை உற்று பார்க்கிறான். இங்கே ஒரு ஸ்திரியை உற்று பார்க்கிறான். அவளுக்குள்ள அந்த ஆவி வெளியே போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளின போது சாமுவேல் அவனுக்காக மனசாபப்பட்டு கொண்டான். ஐயோ, என் கையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டனே, என் கையினால் ராஜாவாக்குனே, இப்ப கர்த்தர் அவனை தள்ளிட்டாரேன்னு துக்கப்பட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவு நேரம் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? பெத்லகேமனாகிய ஈசா இடத்துல உன்னை அனுப்புகிறேன். அங்கே அவனுடைய பிள்ளைகள் ஒருவன் என்ன பண்ணு? தெரிந்து கொள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பெத்லகேமுக்கு அனுப்ப சொல்றாரு. யார் அபிஷேகம் பண்ண சொன்னாரு? யார் அபிஷேகம் பண்ண சொன்னாரு? சொன்னாரா தாவீதுன்னு? தாவீதுன்னு சொன்னாரா? ஈசாயின் குமாரனிடத்தில் உன்னை அனுப்புவேன். 8 பிள்ளைகள்னு சொல்லல, 8வது பிள்ளையை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல. சிலதெல்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. போன்னு சொன்னா நீ போகணும், நில்லுன்னா நிக்கணும்,
ஜெபம் பண்ணு. உனக்கு போக வேண்டிய வார்த்தை அவர் உனக்கு கொடுப்பார். சத்துரு மின்னலை போல் கீழே விடுகிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஞான திருஷ்டிங்க. சாமுவேல் ஞான திருஷ்டி. கர்த்தரோடு காதோட அவனை பேசினார். ஆனா எதை பேசுவாரு எதை பேச மாட்டார். அல்லேலூயா. இப்ப போன உடனே வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:6. வந்தபோது அவன் எலிப்பாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றார். கவனிங்க, இங்க சாமுவேல் யாரை பார்த்தாரு? எலியாப்பை பார்த்தார். பார்த்தோன்னு சொன்னாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஞான திருஷ்டி. அவன் யாரு, எப்படிப்பட்டவன் அவர் என்ன பண்ணல, ஆராய முடியல. ஆனா ஆண்டவர் என்னமா சொன்னாரு? அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப சாமுவேல் எதை பார்த்தார்னா, அவன் முகத்தை பார்த்தாரு. ரெண்டாவது எதை பார்த்தாரு? அவனுடைய பாடியை பார்த்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் ரெண்டுக்கு தான் என்ன பண்ணுது? பணத்தை செலவு பண்ணுது. ஒன்று முகத்தை சோப்பு போட்டு கழுவி 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 கழுவி, அல்லேலூயா, இந்த கிரீம் அந்த கிரீம் போட்டு எதுவும், அல்லேலூயா, எல்லாத்தையும் அழகு பத்தினுக்குது. ரெண்டாவது வாடு நல்லா ஸ்லிம் அங்கே ஓடு இங்கே ஓடு, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு குவாலிட்டியை பார்த்து தான் உலகம் என்ன பண்ணுது? இவனுக்கு தகுதி, மிலிட்டரியில் இவனுக்கு தகுதி, அல்லேலூயா, இவன் இந்த காரியத்துக்கு இந்த ஐடி ஃபீல்டில் இவன் தான் தகுதி, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ரெண்டு தகுதியை நான் புறக்கணிச்சிட்டேன், அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கலையா, அவன் உள்ளான மனுஷனை பார்க்கிறேன், அல்லேலூயா. அவன் எனக்கேற்ற மாதிரி இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு செகண்ட்ல ஒருத்தனோட ஹிஸ்டரியை சொல்லிடுவார், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பார்த்த எலியாப்பை பார்த்தோன்னு இவன் தான் ராஜாவாகுன்னு சாமுவேல் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றார், இவன் இல்லப்பா, எனக்கு ஒரு இருதயத்துக்கு ஏற்ற இருக்கிறான். இந்த எலியாப்பை குறித்து பாருங்கள், நீங்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 17-28. மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதே அவன் மூத்த குமாரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, இங்க எலியாப்பு தாவீதை பார்த்து சொல்றான், நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தின் கொஞ்ச ஆடுகள் யார் வசத்தில் விட்ட? யுத்தத்தை பார்க்க தானே வந்த. உன் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன், நான் அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாரு, இவன் தான் சாமுவேல் பார்த்தது. உள்ள என்ன இருந்தது? தான் கூட இருக்கிற சகோதரர் தன்னை பார்க்க ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரான், கொஞ்சம் கூட அவனை நேசிக்கல, அன்பு செலுத்தல. இந்த உலகம், நீ கீழே இருக்கணும், நான் மேலே இருக்கணும், நீ காலில் தான் இருக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நீ மேலவே வரக்கூடாது. என் ஆண்டவர் அப்படி இல்லை, கீழே இருக்கிறவனை மேலே தூக்கின்னு வருவார், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், யார் வசத்தில் விட்ட, எங்க வந்த? யோசிச்சு பாருங்க, உள்ளத்துல என்ன இல்லை? கர்த்தருக்கேற்றவர் என் உள்ளத்துல இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் என்ன பண்ணிட்டேன்? புறக்கணிச்சிட்டேன். அவன் உள்ள கசப்பு வச்சுன்னுக்கிறாயா, வைராக்கியத்தை வச்சுன்னுக்கிறான். ஆனா தாவீது இடத்துல என்ன பண்றான்? என் தம்பி, அல்லேலூயா, எனக்கு ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார், அல்லேலூயா. அங்கே இப்போ சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் தின்னதானா? அப்ப ஈசா என்ன சொல்றாரு? ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான், அல்லேலூயா, ஆடு மேய்ச்சு. அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். சாமுவேலுக்கு ஒரே என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டா அவன் மேல இருக்கிற, அவன் யார் தான் நான் பார்க்கணும், அல்லேலூயா. அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சாமுவேல் சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா கர்த்தர் தாவீதை இப்படி கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அல்லேலூயா. அவன் யார் தான் நான் பார்த்துறேன், அல்லேலூயா. அவன் யார் தான் நான் பார்த்துறேன். இவ்வளவு ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டா
அவர் யுத்தத்தில் ஒரு அபிஷேகம் பண்ண சொல்றாருன்னா அவன் எப்படி தான் இருப்பான்? அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீ எந்த மூலையிலும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எந்த இடத்துல இருதயத்தில் உண்மையை நீ கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆராதனை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் வரும்போது அழுக்கு வஸ்திரம், அல்லேலூயா. அவன் ராஜாவுக்குரிய தகுதி இல்லை. அவன் தூரத்தில் வரும்போதே கர்த்தர் சொல்ற, அது பார் அவன்தான், நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய அவன்தான், நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய அவன்தான், நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய அவன்தான். சாமுவேல் அப்படி எப்படி இருக்கும் அந்த எமோஷன், எப்படி இருக்கும் பாருங்க. 7 பிள்ளைகளை பார்த்தாரு. ஆனா அவனை பார்க்கும்போது அவர் கண்கள் கண்ணீர் வந்திருக்கும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த 3 பேர் அங்க இருக்கிறாங்க. எலியாப், அபினாதாப், சர்மா. 3 பேருக்குள்ள யுத்தத்துக்குரிய தகுதி, ராஜாவுக்குரிய தகுதி இருக்குது. ஆனா 3 பேரும் கர்த்தர் புறக்கணிச்சிட்டாரு. ஆனா தாவீது கர்த்தரின் இருதயத்தை கேட்டவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ தேவ சமூகத்துல எந்த இடத்துல உன் இருதயத்தோடு கர்த்தரை பேசினா உன்னைதான் கூப்பிடுவார். அவனை கூப்பிடு, அந்த மகளை கூப்பிடு, அவளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடு. அல்லேலூயா. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ சோர்ந்து போகவே போகாதே. நீ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படு, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படு. அவங்க எப்படி ஓடுறாங்க, அவங்க எப்படி ஓடல, அதை நீ பார்க்காத. உன் ஓட்டத்தில் நீ சரியா ஓடு, லக்கை நோக்கி ஓடு, கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. அவங்க எப்படி ஓடுறாங்க, அவங்க ஜபிக்க, அதை நீ பார்க்காத. உன் ஓட்டத்தில் ஒரு ஜெயம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு 3 பேரை நான் காட்டுகிறேன். உள்ளான மனுஷன்ல கர்த்தர் அங்கே பலப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். முதல் காரியம், ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்தினார். 2வது, ஆவியானவர் சிம்சோனை பலப்படுத்தினார். 3வது, ஆவியானவர் பவுலை பலப்படுத்தினார். ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்தினார், ஆவியானவர் சிம்சோனை பலப்படுத்தினார், ஆவியானவர் பவுலை பலப்படுத்தினார். முதல் காரியம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரப்பிற்று. அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசுவை ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அப்ப கலிலேயாவுக்கு போகும்போது எங்க இருந்தாரு? கலிலேயாவுக்கு போகும்போது எங்க இருந்தாரு? யோர்தான்ல. அல்லேலூயா. 1ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. அல்லேலூயா. இப்போ யோர்தானை விட்டு, யோர்தான்ல என்ன பண்ணார்? உடன்படிக்கை பண்ணாரு. இப்போ யோர்தானை விட்டு ஆவியானவரை எங்க கொண்டு போனாரு? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அங்கே வனாந்திரத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஏசப்பாவனா பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் சாப்பிடாம இருக்கிறார், ஒன்னும் சாப்பிடாம இருக்கார். எப்படி இருப்பாரு ஏசுவாமி? எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? ஒருவேளை சாப்பிடாமலே நம்ம என்ன ஆயிடுது? என்ன ஆகுது? அப்படியே கேர்ல விழுந்துரும் பாரு. அல்லேலூயா. அதனால பேக்ல என்ன வச்சிருக்கிறோம்? பிஸ்கெட் வச்சுன்னு இருக்கிறோம், சாக்லேட்டை வச்சுன்னு இருக்கிறோம், மாத்திரை வச்சுன்னு இருக்கிறோம். எல்லாம் செக்யூரிட்டி கார்டு ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது பாரு. அல்லேலூயா. விழுந்தவனே தண்ணி குடிக்கிறது. அல்லேலூயா. இது எதுவுமே இல்லை. இப்போதான் நேற்று முந்தின நாள் வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தண்ணீர் இல்லாமல் மரித்து போயிட்டாங்களாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்தில் 40 நாள் சாப்பிடாம இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருப்பார். அல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த உள்ளான மனுஷன் பலன் அடையும்படியாகும் அவர் கலிலேயாவுக்கு திரும்பி அவருடைய கீர்த்தி எங்கும் பரவும்படியாக ஆவியானவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொண்டு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா அந்த சித்தத்தை வச்சுட்டு நம்ம ஒரு சித்தத்தின்படி என்ன பண்றோம்? பலப்பட போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஒரு காலத்துக்கு வரைக்கும் காத்திருக்க வைக்கிறார். அங்க நீ பலன் அடைஞ்ச பிறகு ஆவியானவர் உன்னை கொண்டு போவார். ஆவியானவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி நீ போனீன்னா அங்க பலவீனப்பட்டு போயிடுவ. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப ஆவியானவரை பலப்படுத்த இங்க 3 காரியம் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள என்ன பலவீனம் வந்ததுன்னா, உணவு, உயர்வு, உணர்வு. அல்லேலூயா. இப்ப அவருக்கு என்னாச்சு? உணவுல பார்த்து ஒரு பலவீனம் வந்துச்சு. பலவீனம் வந்த உடனே பிசாசு என்ன சொன்னா? இந்த கல்லை அப்பமாக்கி அப்பமாகும்படி சொல்லும் என்று நான் சொன்னான். அல்லேலூயா. இந்த உணவு ஒரு சரீரத்துக்கு முக்கியமா இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஏசா பாருங்க, இந்த சாப்பாடு விஷயத்துல அவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உணவு உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னை என்ன பண்ணும்? இழக்க செய்யும். அல்லேலூயா. ஆனா இந்த உணவு உள்ளான மனுஷன் நீ பலன் அடையனா, இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப நீ ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும்னா உன் உணவை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள அதிகமா இருக்கணும். 3 வேளை சாப்பிட்றதுக்கு என்னைக்கு நீ மறந்து போறது இல்லை. அல்லேலூயா. எப்படியாவது உன்னை என்ன பண்ணிடுற? ஆயத்தப்படுத்திடுறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்றோமா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? அதுல என்ன இல்லை? பைபிள் எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுக்குது, அப்புறம் எங்க இருக்குது பைபிள்? எங்க இருக்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. கையில் இருக்கிற போனை பாரு, ஒரு 10 நிமிஷம் இல்லைனாலும் பதறும். அல்லேலூயா. எங்க போச்சு? அல்லேலூயா. ஆனா பைபிள் ஒரு வாரம் தூங்குது, எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டுது. அல்லேலூயா. ஜப வாழ்க்கையே போயிடுச்சு. இப்படி இருந்தா உன்னுடைய சரீரத்தில் நீ எப்படி ஆவியின் பலன் அடைய முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ எப்படி பிழைக்க முடியும்? ஆண்டவருக்காக நீ எப்படி வாழ முடியும்? அல்லேலூயா. அப்ப அந்த வனாந்திரத்தில் கொண்டு போனது காரணம் என்ன? அங்க உணவு இல்லைன்னு தெரியும், ஆனா அங்க என்ன இருக்குன்னா வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீ இல்லாத ஒரு இடத்துல நீ போனாலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும். 2வது அங்க உயர்வு. மலையில கொண்டு போய் சகல ராஜ்யத்து பிசாசு காட்டுறான். அல்லேலூயா. இன்னைக்கு உயர்வு நான் சொல்றேன், இந்த உயர்வை கர்த்தர் எப்படி ஜெயித்தார் தெரியுமா? ஆராதனை செய்தார். அல்லேலூயா. நீ ஆராதிக்காம உனக்கு வருகிற உயர்வு, உனக்கு சம்பள உயர்வெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? நீ நாத்திக்காம ஆண்டவர் ஆராதனைக்கு வராம நீ வேலைக்கு போகிற ஒரு உயர்வு சம்பளம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நீ இந்த நாத்திக்காம இந்த ஆராதனை கட் பண்ணிட்டு நீ எதெல்லாம் போறியோ அது உனக்கு தங்கவே தங்காது. அல்லேலூயா. இங்க பிசாசு சகல ராஜ்யத்தை காட்டி நீ இவைகளை உனக்கு நான் கொடுக்கிற பணிந்து கொண்டால் இதை தர ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள். அல்லேலூயா. அப்ப ஆராதிக்கிறவனுக்குள்ள ஆண்டவர் உயர்த்துவார். தானியேல் கர்த்தர் ஆராதித்தான். கர்த்தர் பாபிலோன் தேசத்துல அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. 3வது அங்க ஒரு உணர்வு. உப்பரிகன் மேல நிறுத்தி கீழே விடணும். அல்லேலூயா. சில வேளை தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவருக்குள்ள வரும், ஆனா சில உணர்வுகள் என்ன ஆகுது? நமக்குள்ள போராடுது. அல்லேலூயா. சில வாயில் என்ன வருது? நமக்குள்ள என்னென்னவோ வருது வார்த்தை. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உணர்வுபூர்வமாக நீ இடம் கொடுக்கும் போது நீ என்ன ஆயிடுவீங்க? அதுக்கு இடம் கொடுத்தா பலவீனமாயிடுவேன். ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த வார்த்தையை சத்தியத்தினாலே ஜெயித்தார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சோதனையில இயேசு எப்படி பண்ணாரு? பலப்பட்டார். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். போதுமா? இங்க இயேசு ஆலயத்தில் வந்தோன்னு வேதத்தை திறந்தோன்னு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இங்க அது மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்டதே இல்லை. ஏதோ ஒரு பிரமாணத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆராதனை முடிச்சிருவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் வித்தியாசமாக அங்க போதிச்சார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிக்கவும், நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். எல்லாம் கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்க 20ஆம் வசனத்துல ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்து. என்னையா இதுவரைக்கும் என்னென்னதோ குறிப்பு சொல்லிட்டு போவாங்க, ஆனா இவர் வந்த உடனே இதுவரைக்கும் இல்லாத ஒரு குறிப்பை சொல்லுகிறாரு. அப்ப ஆவியானவர் உண்மையில் இருந்தார்னா ஆண்டவர் என்ன செய்வார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்டவர்களுக்காக ஜெபிக்க
ஆவியானவர் உனக்குள்ள ஏவுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகத்தை பற்றி என்ன பண்ணுகிறோம்? குடும்பத்தையே பார்த்து நிற்கிறோம், குடும்பத்துக்கே ஓடி நிற்கிறோம். எதுக்கு அபிஷேகம் குத்தாரு? எதுக்கு அபிஷேகம் குத்தாரு? 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசிட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு என்ன பண்றோம்? வழக்கத்தின்படியே என்ன பண்றோம்? நம்ம வேலையை பார்த்து நிற்கிறோம். எதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உன்னை அனுப்பினார்? ஏன் உன்னை ரட்சித்தார்? ஏன் உன்னை அபிஷேகித்தார்? 2 வார்த்தை அபிஷேகம் பேசி சந்தோஷமா போறதுக்கா? இல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்டவளுக்காக ஜெபிக்க, சிறைப்பட்டவளுக்காக விடுதலை தரும்படியா. ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார். சில பேர் ஆவியானவர் என் மேல இருக்கிறாருன்னு என்ன பண்ணல, தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உன்னோட இருப்பாருன்னா உன்னை தெளிவா நடத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவையில்லாத காரியத்துக்கு கவலைப்பட்டு இருக்க மாட்ட. அல்லேலூயா. இது இல்ல, அது இல்ல. அல்லேலூயா. உன் பிரச்சனையே பெருசா நீ பேச மாட்ட. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 32 வசனம் வாசிங்கள். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அதிகாரம் உள்ளதா இருந்தது. இப்போ இந்த வார்த்தை கேட்டவனே பிசாசு என்ன பண்ணுது? 34 வசனம் வாசிங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று கவனிங்க. இங்க பிசாசு சொல்லுகிறான், எங்களுக்கும் உமக்கு என்ன? அல்லேலூயா. என்னைக்குனா பிசாசு உங்களை பார்த்து கேட்டுக்கிறானா, எனக்கும் உனக்கு என்ன? உன் வேலையை பாருன்னு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறான்? சொன்னது இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. அதனால தான் என்ன பண்ணுகிறான்? வீட்டுக்குள்ள உலாவினுகிறான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைங்க பேரை கூப்பிடுறத காட்டிலும் எதை பேரை கூப்பிட்டுக்கிறோம்? ஒரு நாளைக்குன்னா நம்ம வாயில பிசாசுன்னு வராம இருந்துக்குது. பிசாசு ரொம்ப உச்சகட்ட கோபம், பிசாசு ரத்த காட்டு. அல்லேலூயா. நாய, அல்லேலூயா. இன்னாத போடு வர்றது இல்லை. நம்ம பிள்ளைங்க பேர் மறந்துது, அது இஷ்டத்துக்கு வந்து நிற்குது. அப்போதான் அந்த கோவம் அடங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்ல சொல்ல மூஞ்சி எப்படி ஆயிடுது? இதுவும் பேயாதான் மாறிடுது. கண்ணெல்லாம் பாரு, அப்படி சில நேரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தா கண்ணு அப்படியே வெளியே வந்துருக்கும். அல்லேலூயா. நாயின்னு சொன்ன பல்லு அப்படியே தெரியும் பெறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா பிசாசு சொல்ற, எங்களுக்கு உமக்கு என்னையா? நீங்க ஏன் வந்தீங்க? அல்லேலூயா. என்னைக்குன்னா பிசாசு சொல்லியிருக்கிறானா? ஆனா நம்ம பாரு, நல்லா ஆண்டவர் ஆராதிக்கிறது. ஆனா நம்ம பேசினாலும் யாரதான் மகிமைப்படுத்துது? இந்த பிசாசு தான் செஞ்சான், இந்த பிசாசு தான் கடனை வாங்கி கொடுத்தான், வாங்குந்து நீ கடனை, நீ வாங்குந்து எல்லாம் அங்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் இந்த பிசாசு தான் பண்ண, அந்த பிசாசு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 35 வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. கவனிங்க, இங்க இயேசு பிசாசு என்ன பண்ண சொன்னாரு? பேசாத. அல்லேலூயா. பிசாசை நம்ம பேசுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்துல தேவையில்லாம கர்த்தரை மகிமைப்படுத்த இல்லாம பேசுற வார்த்தை நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய்னா பிசாசுடைய கிரியைகள் உனக்குள்ளே காணப்படும். அங்க கர்த்தரை மகிமைப்படுத்த காரியம், கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ பேசுவாய்னா கர்த்தர் அங்க மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன பண்றான்? என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? சத்தியத்தை பேசுவான். அவன் பொய்யனும் பிதாவிற்கு அவனுக்குள்ள என்ன இல்ல? சத்தியம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பேசினே இருப்பாங்க ஒரு விளையாட்டு, அப்படியே என்ன ஆயிடும்? சண்டை வந்துடும். அல்லேலூயா. அவ பிசாசு யாருன்னா அங்க சண்டையை உண்டாக்குகிறவன். அல்லேலூயா. பிரச்சனையை உண்டாக்குறவன். ஆண்டவர் சொல்ற, நீ பேசாத. அல்லேலூயா. பேசாத சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? அப்படி விழ தள்ளிட்டு வர்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன், அவன் விழ தள்ளுகிற ஒரு ஆவி. ஆனா ஆண்டவர் அந்த விழுந்து போன அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அல்லேலூயா. 36 வசனம் வாசிங்க. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடு வல்லமையோடு கூட புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆவியானவர் உனக்குள்ள வருவார்னால் உனக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். பிசாசு உன்னிடத்துல கிட்ட வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
பார்த்தீங்கன்னா உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். சில பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் பலன் வருது பார். அல்லேலூயா. அப்போதான் கையை தூக்குறது. திங்கக்கிழமை பார் கையே தூக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த பலனை பெற்று அது பலத்தோடு கூட நடக்கிறது இல்லை. இயேசு பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நடக்கிறார். அல்லேலூயா. அவர் பலத்தோடு கூட நடக்கிறார். அதனால தான் பிசாசுகள் எல்லாம் அவருக்கு முன்பாக விழுந்து போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:28. சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண். 16:28. ஆமாங்க ஐயா. 16. ஆமாங்க ஐயா. 28. 28ங்களா ஐயா? ஆமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. போதுமா? தேவனே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பெலிஸ்தர் இடத்துல இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 40 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த 40 வருஷம் அடிமை தினத்திலிருந்து யார் விடுதலையாக்க ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? சிம்சோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் பிறக்கிறான். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, திம்னாத்துக்கு போய் அங்கே பெலிஸ்தருடைய குமாரத்தியை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சோதனையே முதல்ல எங்க ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குது? கண்ணு. அல்லேலூயா. முதல் 14ஆம் அதிகாரத்தில் வச்ச கண்ணு 16ஆம் அதிகாரத்தில் கண்ணே போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் 16ஆம் அதிகாரம் சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தர், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ 14ஆம் அதிகாரத்திலே நீ பலப்பட்டு இருந்தீனா உன் கண்ணு போயிருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான திருச்சபையே, இங்கு அவன் பிறக்கும் போதே சொல்லப்படுது, அந்நிய ஸ்திரீகளோடு சிம்சோன் சம்பந்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. இங்க அவனுடைய பெற்றோருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, இவன் பெலிஸ்தருடைய குமாரத்திகள் பெண் மேல் என்ன பண்ணா? அவன் கண்களுக்கு பிரியமா இருந்தா. அல்லேலூயா. இப்ப அவன் கண்ணுக்கு பிரியமா இருந்தபடினால யார் அவனுக்கு பிரியமா இல்லை? அவருடைய அப்பா அம்மா பிரியமா இல்லை. நான் சொல்லுகிறேன், இங்கே சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி. அவனை கர்த்தர் பலப்படுத்தி சத்துருவை ஜெயிக்க தான் அவனை என்ன பண்ணார்? சிம்சோனை கொடுத்தாரு. ஆனா சத்துரு எங்க கையை வச்சான் தெரியுமா? அவன் கண்ணில் வச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான வாலிப ஆண் பெண் பிள்ளைகளே, உங்களோட கண் உன் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாயிடும். இன்னைக்கு இந்த 2 கண்ணை கொடுத்து இருக்கிறாரு. அல்லேலூயா. இவன் சொல்றான், என் கண்களுக்கு அவள் பிரியமானவள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. முதல் அடிய அவன் என்ன பண்ணிட்டான்? சரிக்கிட்டான். இப்ப போகும்போது சிங்கம் கர்ஜித்து வருது. அல்லேலூயா. இப்ப கையில ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். உடனே ஒரு ஆட்டின் வாயை கிழிக்கிறது போல சிங்கத்தின் வாயை கிழிச்சான். அல்லேலூயா. ஒரு வெற்றி வந்தது. ஐயோ, கண்ணுக்கு பிரியமா இருக்குது. கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் உன் கூட இருக்குது. நான் சொல்லுது புரியுதா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் உன்னோடு இருக்குது. அதை நீ எடுத்து போடலன்னா நீ சரிந்து கொண்டே இருப்ப. நீ சரிந்து கொண்டே இருப்ப. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் என்னோடு வராரு, என்ன ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா உள்ள ஒண்ணு இருக்குதப்பா, உனக்கு ஏதோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத உள்ள வந்துனே இருக்குது. அல்லேலூயா. அதுதான் அவனை பலவீனப்படுத்த ஒரு ஆயுதமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உனக்கு பிரியமானதை நீ அடையும்படி நீ போனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தா. இப்ப சிங்கத்தை என்ன பண்ணிட்டான்? கிழிச்சிட்டான். அல்லேலூயா. தூரம் போயிட்டான். ஆனா வேதம் சொல்றது, தீட்டானதை அவன் தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா அந்த சிங்கத்துக்குள்ள பிசாசு என்ன வச்சிருந்தான்? தேனை வச்சிருந்தான். அல்லேலூயா. இன்பத்தை வச்சிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இன்பம் அவனை இழுத்துது. அல்லேலூயா. அதை சாப்பிட்டான் பாரு. சாப்பிட்டு தான் பெற்றோருக்கு அதை அறிவிக்கவில்லை.
அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனா சில காரியங்களை விழுந்திருக்கிற, ஆனா எழுந்திருக்க மனமே இல்லாம இருக்கிற, ஆனா கர்த்தர் மன்னிச்சிருவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்படியே நீ போயினே இருக்கிற, கர்த்தரும் பார்த்து நிற்கிறார். இன்னைக்கு மாறுவான், இன்னைக்கு இந்த அம்மா மாறுதோ, இன்னைக்கு இவங்க ஒப்பு கொடுப்பான், பார்த்துனே இருக்கிறாரு. ஆனா உன் சரீரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது. நாளைக்கு என்ன ஒன்னாலும் நடக்கலாம். அன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டினா அவருடைய கை உன்னை பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். அவன் ஆண்டவர் எப்படியாவது இவன் இதிலிருந்து விடுதலை ஆயிடுவான்பா. அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் போறோம். அவன் மனைவியை பார்க்க போறான். அவன் மனைவி அவனுக்கு கிடைக்காத போது 300 நிறைய பெலிஸ்தருடைய பாளையத்தை அனுப்புறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறார். என்ன தெரியுமா? அங்க 1000 பேர் அவனை சூழ்ந்திருக்கும் போது ஒரு கழுதையின் காடை எலும்பை கொண்டு அவன் எல்லாரையும் ஜெயிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிலையும் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை தருகிறார். 16ஆம் அதிகாரம் வரான். அங்க ஒரு வேசியை பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேசியை பார்த்த உடனே அவ வாழ்க்கையில என்ன பண்றான்? தன் இருதயத்தெல்லாம் பேச சொல்லுகிறான். அல்லேலூயா. தன் முதலாவது அந்த திம்னாத்துக்கு போகும்போது விடுகதையை சொல்றான். இவன் வாழ்க்கையே விடுகதையா மாறிச்சு. அல்லேலூயா. இவன் வாழ்க்கை விடுகதையா மாறிச்சு. இப்போ வேசி இடத்துல போறான். இயேசுவை யூதாஸ் காரியத்து எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளிக்காசுக்கு. ஆனா இந்த வேசி எவ்வளவு காட்டி கொடுத்தா? 1100 தெளிலால் வெள்ளிக்காசுக்கு அவன் என்ன பண்ணிட்டா? சத்துரு இடத்துல விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தான். பாவம் அவனுடைய ஆரோக்கியத்தை, அவனுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அவனை எப்படியாவது என்ன பண்ணுது? இந்த சத்துருவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. அவனுடைய இருதயம் சாகத்தக்கதாய் அவள் பேசினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் கர்த்தரை பலப்படுத்துகிறத அவன் 14ஆம் அதிகாரத்தில் அறிந்திருந்தானா கர்த்தர் அவன் எல்லா தீங்குக்கு விலக்கி காத்திருப்பார். ஆனா 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். இப்ப எதை இழந்துட்டான்? கண்ணை இழந்துட்டான். அல்லேலூயா. கண்ணை இழந்த போது தெளிலாலும் வரல, திம்னாத்தில் இருக்கிற சகோதரி வரல. அல்லேலூயா. கடைசியில் கர்த்தர் தான் வருவார். நான் சொல்றேன், கர்த்தரை நீ விட்டுட்டினா ஆபத்துல நீ நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. சொல்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலாண்டவரே. எப்போ? 2 கண்களை இழந்துட்டான், ஆசீர்வாதம் இழந்துட்டான். சத்துருக்கள் அவனை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மகிமையா வச்சிருக்கிறார்ல, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்ல, கர்த்தர் இன்னைக்கு உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார்ல, இன்னைக்கு உன்னுடைய சரீரம், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதுல்ல. இது இருக்கும்போது எல்லாமே உன்னை கனம் பண்ணுவாங்க. ஆனா உன் வஸ்திரம் பழுதாய் போகும்போது, உன் வாழ்க்கை கெட்டு போகும்போது ஒருத்தரும் பக்கத்தில் வரவே முடியாது. இவ்வளோ பெரிய பலசாலிக்கு ஒரு சிறு பிள்ளை உதவி செய்து. அல்லேலூயா. கண்ணு தெரியல, எங்கயா அந்த தூண் எங்க இருக்குதுன்னு தெரியல. அவருடைய நிலைமை வேதனையாய் போயிடுச்சு. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அவன் சிம்சோன் ஆரம்பத்தில் பெலிஸ்தர் அவனுக்கு நடுங்கினான், பயந்தான், பிசாசு பயந்தான். அவன் பாருங்க, அவன் அந்த வாசல் இருக்கிற கதவை அப்படியே பேந்துக்கினுக்கு எடுத்துன்னு போறான். அவ்வளோ ஒரு பெரிய பலசாலி. ஆனா சிறிய பிள்ளை உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை மாறிச்சு. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு சிம்சோனை யோசித்து பார். சொல்றான், அந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலாம். அவன் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்ட, அந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருன்னா இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில உள்ளான மனுஷன்ல நீ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ சில பலனை இழந்துட்டு இருக்கிற, சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கிற, நிம்மதியை இழந்துட்டு இருக்கிற. ஆனா வெளி தோற்றத்துல நீ எதுவுமே தெரியாம இருக்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பலப்படுத்துகிறேன், உன்னை நான் பலப்படுத்துகிறேன், உன்னை நான் பலப்படுத்துகிறேன். இன்றைக்கு உன் இருதயத்தை என்னிடத்தை கொடு. இன்னும் வாழ்க்கை ஏமாந்து போயின்னு இருக்காத. வெளியில நீ சிரிக்கிற பொய்யான சிரிப்பு, பொய்யான வாழ்க்கை. ஆனா உள்ள நீ பரிசுத்தமா இல்ல, உண்மையா இல்ல, நீ கொஞ்சம் கூட பலனே இல்லாம நீ குழந்தையாவே இருக்கிற. உன் வாழ்க்கை சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா,
நான் சொல்றேன், கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தர் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். உன்னை இன்றைக்கும் உன்னை தூக்கி நிறுத்ததுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். சத்துருடத்துல நீ வெக்கப்பட்டு நீ விழுந்து போகாதபடிக்கு சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 16ஆம் அதிகாரம் வாசிங்கள். 29ஆம் வசனம் வாசிங்க. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களிலே ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உயிரோடு இருந்து சத்துரை மேற்கொண்டு நீ ஆசீர்வாதமா இருக்கதான் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் மரணத்துல போய் ஒரு ஜெயம் வருது, அப்படி ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் விரும்பல. நீ மகிமையா இருந்து, நீ வல்லமையா இருந்து, உன் சத்துருக்கள் நீ ஆசீர்வாதம் இருக்கிறத பார்த்து அவன் என்ன பண்ணணும்? துக்கப்படணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சிம்சோனை ஒன்று நினைச்சாரு. சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, தன் மரணத்தோடு கூட என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு ஜெயத்தை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் எந்த சூழ்நிலை பலப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். 3வது காரியத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4:5. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு 2 தீமோத்தேயு 4:5ங்களா? 2 தீமோத்தேயு 4:17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புற ஜாதியார் எல்லோரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்ற, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேற புறஜாதியெல்லாம் கேட்கும்படி என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். நீ எதை குறிச்சும் பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிரசங்கம் நிறைவேறுவதற்கு புறஜாதிகளுக்கு நான் கேட்கிறதுக்கும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். சிங்கத்தின் வாயினா மனுஷனுடைய வாய் எப்படி இருக்குது? சிங்கத்தை போல கர்ஜிக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சிங்க கபில போடும்போது தானியேல் எப்படி இருந்தாரு? தானியேல் எப்படி இருந்தாரு? தானியேல் சிங்கத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? அப்படி பயப்படாம தைரியமா இருந்தாரு. அல்லேலூயா. சிங்கம் பார்த்துச்சு, என்னை பார்த்தா என் சத்தத்தை கேட்டாலும் அலறுவான், நீ என்ன முன்னாடி நிக்கிற? அல்லேலூயா. ஆனா தானியேல் சொல்றாரு, அவர் சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில சிங்கத்துல போட்டாலும், சிங்க கபில போட்டாலும், ஆனா ஒன்று, சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க ஆண்டவர் உங்களை எதற்கு பலப்படுத்துகிறார்? உங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், என்னுடைய புறஜாதிகளுக்கு கேட்கிறதுக்கு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு, ஆண்டவரும் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ள இருந்து ஒரு சுவிசேஷம் இருக்கிறது, உனக்குள்ள இருந்து ஒரு நற்செய்தி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் நம்ம பலப்படுத்தினதே உணராம நம்ம துக்க செய்தியாவே இருக்கிறோம் பாரு. அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார்.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக நான் வாழணும் நீ நினைச்சிட்டாலே ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உன் வீட்டுக்காக வாழணும், உன் பிள்ளைகளுக்காக வாழணும், தனக்கே வாழணும் நீ ஓடிக்கொண்டே இருந்தினா இனி பலவீனப்பட்டு போய்கொண்டே இருப்ப. சவுல் ஏன் பலவீனப்பட்டு போனா? ஏன்னா தான் ராஜ்யத்தை குறித்தே ஓடினான், தாவீது பின்னாடியே ஓடினான். வேதம் சொல்லுது சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான், தாவீதோ வர வர பலம் உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் மக்கதோனியாவிலே பவுலும் சீலாவும் வருகிறார்கள். இங்கே ஆவியில வைராக்கியம் கொண்டிருக்கும் போது மக்கதோனியா பட்டணத்தார் அவனுக்கு முழுவதும் எதிர்த்து நிற்கிறார்கள். யாருங்க மக்கதோனியா பட்டணத்தார்? தேவ ஆவியை பெற்ற ஜனம். அல்லேலூயா. அது தூசிக்குது, எதிர்த்து நிற்குது. ஆனா பவுல் சொல்றார், உங்களிடத்திலிருந்து இந்த உபதேசத்தை நான் என்ன பண்றேன், இந்த இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் நான் புறஜாதி இடத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்துல என்னுடைய வார்த்தை வைராக்கியமா சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தள்ளிட்டீங்க. நான் புறஜாதி இடத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது இங்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாதே பேசு. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி உன்மேல் கைப்படுவது இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க பவுல் பார்த்து கர்த்தர் சொல்றா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமா பேசு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னும் புறஜாதியான மக்கள் நம்ம சுத்தி இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், அப்படியே போறோம், பக்கத்துல யார் இருக்கிறா, பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறா, போற இடத்துல வேலையில யாரையும் பார்க்கறது இல்லை. இங்கதான் ஊழியம் செய்யறோம், உங்க இருக்கிற இடத்துல நீங்க ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. இன்னும் நீங்க இயேசுவை அறிவிக்கப்படாத இடத்துல நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறோமா? ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் புறஜாதி இடத்துல போறேன். ஆண்டவர் பார்த்தாரு, நீ தைரியமா பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பகுதியில் எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாருங்க, எங்கெங்கயோ போய் சொல்றோம், ஆனா நம்ம தெருவில் இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, பாரம் இல்லை. அல்லேலூயா. ஆனா பவுல் பாருங்க, பார்க்கிறவடெல்லாம் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இப்ப ஊழியத்தை நிறைவேற்றினா என்ன வரும்? தீங்கு வரும், வீட்டுல பிரச்சனை வரும். அல்லேலூயா. சபையில உனக்கு என்ன வரும்? மனஸ்தாபம் வரும். ஆனா தீங்கு அனுபவி, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்று. எப்படி இருக்கணும் தெரியுமா? மன தெளிவுள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு ஒரு தெளிவான மைண்ட் இருக்கணும். என்ன தெரியுமா? எனக்கு வர்ற தீங்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாம வரவே வராது. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சில காரியத்துக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவீங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? வீட்டில் பலவீனமானவர்களை தூண்டி விடுவான். அல்லேலூயா. அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். வீட்டுக்குள்ளே வருது, வீட்டுக்குள்ளே தான் வரும், உன் வீட்டாரே சத்துரு. அல்லேலூயா. உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சத்துரு வீட்டில் இருக்கவங்கள, இது பிசாசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்று. நீங்கள் வாசிங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் நான் தேகத்தை விட்டு பிரியும். யோசிச்சு பாருங்க, இங்க பவுல் தன் மரணத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் பானபலியா வார்க்கப்பட்டு போறேன், நான் மரிக்க போறேன். அல்லேலூயா. என்னைக்கு என்ன மரிக்க போறது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? சொன்ன உடனாலே ஏன்னா பரலோகமே என் சொந்தமே பாடினால எல்லாருக்கும் நெஞ்சு வலி வந்தது. இன்னையா இந்த பாட்டை போய் இங்கே பாடுறீங்க? அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அல்லேலூயா. என்ன சொல்ல முடியுமா அது மாதிரி? ஏன் தெரியுங்களா? அவருக்கு தான் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:24 சொல்லுது, நான் இவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிவும் அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை இந்த கனமான ஊழியத்துக்கு
நான் முழு நேர ஊழியத்துக்கு சொல்ல, கனமானந்த ஊழியத்துக்கு உன் நேரம் கிடைக்கும் போது இந்த ஊழியத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்று. ஒரு டிராக்ஷனை கொடு, இயேசுவை பற்றி சொல்லு. யாருன்னா உன்னை திட்டுட்டு அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். திட்டாத சுவிசேஷம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே திட்டுற இடத்துல தான் நாங்கள் ஒரு இடத்துல போனோம், கிராம ஊழியத்துக்கு போனோம். அல்லேலூயா. அங்கே ஒரு வாலிபன் பேசினார், கத்தி பேசினார். ஒருத்தன் அப்படியே நாக்க தொங்க போட்டுன்னு வரான். யார் அது, யார் அது, யார்? அல்லேலூயா. தெருவில் ஒருத்தன் இல்லை, ஆனால் வீட்டுக்கு வரான் பாரு. வரும்போது அவன் என்ன பண்ணுறான், எரிச்சலோடு வரான். அல்லேலூயா. பெரிய தடை போராட்டம், ஆனால் கர்த்தர் அங்கே ஏதோ ஒரு கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. சில தடைகள் வரும், பிரச்சனை வரும், ஆனால் கர்த்தர் அங்கே ஏதோ ஒரு ஜனங்களை தொட போகிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கிறோம், இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் 7 வாசிங்க. 7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் போதும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னைக்கு என்ன நம்ம சொல்லி இருக்கிறோம், இன்றைக்கு ஆராதனை முடித்தேன், ஆராதனை ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு என் விசுவாசத்தை இப்பொழுது நல்லா போய் தூங்க போகிறேன். அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்ற, நல்ல போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை, நல்ல ஒரு போராட்டத்தை என்ன பண்ண, போராட்ட. அல்லேலூயா. ஓட்டத்தை என்ன பண்ண, முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு சொல்ல, இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா பவுல் சொல்றார் பாரு. எனக்கு நீதி உள்ள அந்த என்ன இருக்குதா, கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நான் அதை பெற்றுக்கொள்ள நான் பார்த்துட்டேன், நான் அதை வாங்க போறேன். அல்லேலூயா. நீ எப்படி இரு, நீ எப்படி இரு, தீமோத்தேயன் எப்படி இரு, மன தெளிவுள்ளவனாயிரு. அல்லேலூயா. தீங்கு அனுபவி. எப்ப நான் தீங்கு அனுபவிச்சுட்டேன், நான் எல்லாருடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என் ஓட்டத்தை முடிச்சுட்டேன். நீ ஓட்டத்தை ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பவுல் தான் ஓட்டத்தில் எப்படி ஓட்டுனா, ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். இன்னைக்கு யாருக்கோ கல்லறையில் என்ன பண்ணுகுது, ஓட்டத்தை முடித்தாராம், விசுவாசத்தை காத்து கொண்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தான் தெரியும் அவர் எங்க ஓட்டத்தை முடிச்சாரு, அவர் எங்க விசுவாசமே தெரியாது அவருக்கு. அல்லேலூயா. உடனே இந்த வசனத்தை எழுதுது, நல்ல போராட்டத்தை. ஆமென். நமக்கு அதுக்கு என்ன பண்ணுது, சோதனை பண்ணுறது, என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில மரண வீட்டுக்கு போகும்போது அவர் எப்படி இருப்பார், ரட்சிக்கப்படாமல் மறிச்சிருப்பார். ஆனால் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுவார், இப்போது அவர் கர்த்தரோடு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நமக்கு முதல் கேட்போம், அவர் ரட்சிக்கப்பட்டாரா, ஞானஸ்தானம் எடுத்தார், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் நான் சர்ச்சைக்கே போவாது, ஞானஸ்தானம் பெறாத போயிட்டு நான் பரலோகத்தில் இருப்பார், கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் சொன்னால் ஆண்டவர் பாப்பார், இதுக்கு அவங்க சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன சொல்லணும்னா, அடுத்த உக்காந்துருக்கிறோம் அவங்களுக்கு தான் சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. அப்போ இங்கே பவுல் மன தெளிவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன தெளிவாக இருக்கிறார்னா, தீமோத்தேயு நீ தீங்கு அனுபவிப்பா, நீ என்ன பண்ணு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. நான் என் ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன், எனக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்து கொண்டு இருக்கிறார். நான் ஓட்டத்தை வெறுமையா ஓடலப்பா, வீணா ஓடலப்பா, சுடரொளி பட்டயத்தை பிடித்து கொண்டு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்க அன்பான தேவஜனம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, எப்படி வீணா ஓடின்னு இருக்கிறீங்களா? எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லா கண்களை மூடி, ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ளான மனுஷன்ல அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளான மனுஷன்ல நாம் பலவீனப்பட்டு போயிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம உறுதி இல்லாமல் இருக்கிறோமா? வெளிப்புற மனுஷன் நல்ல அலங்காரத்தோடு இருக்கிறோம், பார்க்கறதுக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் உள்ள ஆவியின் பலன் இல்லை, ஆத்மாவில பலன் இல்லை. நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு காணப்படவில்லை, ஆவி நிறைவு இல்லை, அந்நிய பாஷை இல்லை, சாட்சி இல்லை, பரிசுத்தம் இல்லை. நீ கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். உள்ளான மனுஷன்ல பலப்படணும். நீ யாருக்கும் தெரியல நினைக்காத, உன் ஆண்டவர் ஆராய்ஞ்சு பார்த்துன்னு இருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்துல, உன் வீட்டுக்குள்ள, நீ போகிற எந்த இடத்திலும் நீ ஆவிக்குரிய மகனா இல்ல, ஆவிக்குரிய மகளா இல்ல, நீ
இன்னைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய மகனா உன்னை மாற்றுகிறார். அதை உணர்ந்து நாம் ஆண்டவரை பாடுவோம். உள்ளான மனுஷன்ல நாம் பலப்பட வேண்டும். கடைசி காலத்தில் உள்ளான மனுஷன்ல பலன் இல்லாமல் இருப்பாயனால் சத்துரு உன்னையும் உன் குடும்பத்தையும் விழத்தள்ளுவதற்கு அவனுக்கு லேசான காரியம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நீ புதிதாக்கப்படணும். நீங்க இன்றைக்கு எவ்வளவு பலத்தோடு இருக்கிறாயோ நாளைக்கு இன்னும் அதிக பலத்தோடு இருக்கணும். அடுத்த நாள் இன்னும் அதிக பலத்தோடு இருக்கணும். சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். அவன் சிங்காசனத்தை இழந்தான். தாவீதோ கர்த்தர் அவன் சிங்காசனத்தை நிற்க செய்தார். நான் சொல்லுவேன், நீ உள்ளான மனுஷன்ல இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாயா? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குழந்தைய போல இருக்கிறாயா? ஆவிக்குரிய போஜனம் இல்லாமல் இருக்கிறாயா? பவுல் போஜன பலத்தினால் பலப்பட்டான். அவன் தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். நான் சொல்றேன், நீங்கள் எந்த அளவுக்கு பலனா இருக்கிறீர்களோ உங்க பிள்ளைகள் பலனா இருப்பார்கள். உன் பிள்ளைகள் பலனா இருப்பார்களானால் உடைய எதிர்காலம் பலனா இருக்கும். உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லைனா, தேவனுடைய கட்டளை இல்லைனா, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லைனா வீட்டுக்குள்ள தேவ பலன் உண்டாக முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உள்ளான மனுஷன்ல வல்லமையாக பலப்படும். இன்னைக்கு வல்லமையின் ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் சபை உமக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலத்தினால் நிற்கத்தக்கதாய், ஆண்டவரே பிள்ளைகள் ஆவியின் பலத்தினால் நடக்கத்தக்கதாய் உம்முடைய பலன் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுவீரா. என் பலப்படுத்தும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.